SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அலைக்கழிக்கப்படும் நோயாளிகள் விமர்சனத்திற்குள்ளான வைத்தியசாலை. உணவகம் இடிந்து விழுந்ததில் 6 மாணவர்களுக்கு நேர்ந்த கதை. தொடரும் காணி அபகரிப்பு. அனுரவின் உண்மை முகம் அம்பலம். போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து பணிபுரியும் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு ஆப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை. தொடர்வன விரிவான செய்திகள். வவுனியா பாவற்குளம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளர்களை அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த வைத்தியசாலையானது பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சைக்காக செல்லும் வைத்தியசாலையாகும். குறிப்பாக பாவற்குளம் படிவம் 2, உளுக்குளம், சூடுவெந்தப்புலவு, ராசேந்திரகுளம், பாரதிபுரம், அவுருந்துலாவ உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து மக்கள் சிகிச்சைக்காக செல்கின்றனர். குறித்த வைத்தியசாலையில் வைத்தியர், தாதியர், மருந்தாளர் ஆகியோர் வைத்தியசாலையிலிருந்து மதியம் 12 மணி தொடக்கம் 2 மணி வரை தமது சாப்பாட்டு நேரம் என கூறி அந்த நேரங்களில் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளர்களை 2 மணிக்கு பிறகு வருமாறு திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதனால் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கிராமங்களில் இருந்து வைத்தியசாலைக்கு சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் மீண்டும் வீடு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அல்லது அங்கிருந்து வவுனியா மாவட்ட வைத்தியசாலைக்கு பணம் செலவு செய்து போக்குவரத்து கஷ்டங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். எனவே இது தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கினிகத்தேனி நகரில் உள்ள உணவகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அங்கு உணவருத்திக் கொண்டிருந்த 6 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் கினிகத்தேனி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கினிகத்தேனி நகருக்கு பிரத்யேக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள இந்த மாணவர்கள் உணவு அருந்துவதற்காக உணவகம் ஒன்றிற்கு சென்றனர். அங்கு மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கியிருந்த அடித்தளத்தின் தளம் உடைந்து சுமார் 15 அடி சாய்வாக கீழே விழுந்துள்ளது. குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அனுர அரசாங்கத்திலும் தொடர்ந்தும் காணி அபகரிப்புகள் நடைபெற்ற வண்ணமே உள்ளது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியாமடுவில் மேய்ச்சல் தரை காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் சாணக்கியன் தலைமையில் கள விஜயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். கெவிலியாமடுவில் மேய்ச்சல் தரை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிற்சிகளை பார்வையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழுவினர் அங்கு பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் அங்கு அத்துமீறிய பயிற்சிகையில் ஈடுபடுவோருடனும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்றவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும், இது மேய்ச்சல் தரையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நேர்மையாக நடந்து கொள்கின்ற அரசாங்கம் என்ற நம்பிக்கை வருவதாக மேய்ச்சல் தரை காணியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய செயற்பாடுகளை இதனை முதலாவது சவாலாக எதிர்வரும் வாரத்தில் பாராளுமன்றத்தில் NPP அரசுக்கு முன்பாக நான் இந்த சவாலை முன்வைக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். சமுர்த்தி உத்தியோகத்தர்களில் 363 பேர் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து தொழில் பெற்றுக் கொண்டுள்ளமை தேசிய கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. சமுர்த்தி திணைக்கள உத்தியோகத்தர்களின் தனிப்பட்ட கோப்புகளை பரீட்சித்து பார்க்கும்போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களில் 77 பேர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் 20 பேர் இழப்பீடு பெற்றுக் கொள்ளும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பதவி விலகியுள்ளனர். ஹம்மாந்தோட்டையில் அவ்வாறான 30 உத்தியோகத்தர்களுக்கு 195 மில்லியன் ரூபாவும், மொனராகலை மாவட்டத்தில் அவ்வாறான சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் 4 பேருக்கு 4 மில்லியன் ரூபாவும், கொழும்பு மற்றும் மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்து 17 பேருக்கு 2023 ஆண்டில் மட்டும் 8.7 மில்லியன் ரூபாவும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்க தாபனகோவை விதிமுறைகளின் பிரகாரம் குறித்த உத்தியோகத்தர்களிடமிருந்து அவர்கள் முறைகேடான வகையில் சம்பளமாக பெற்றுக்கொண்டு அரசாங்க நிதியை மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகள் தேசிய கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் அறிக்கையில் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு அமெரிக்காவின் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
இந்த தடையை நிறைவேற்றக்கூடாது என கோரி உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு பிறகு தற்போது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக் குறித்து எவ்வாறான நடவடிக்கை எடுப்பார் என்பது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தடை குறித்து தீர்மானம் எடுக்கும் பொறுப்பினை புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட 17 கோடி கணக்குகள் பாவனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அலைக்கழிக்கப்படும் நோயாளிகள், விமர்சனத்திற்குள்ளான வைத்தியசாலை, உணவகம் இடிந்து விழுந்ததில் 6 மாணவர்களுக்கு நேர்ந்த கதை, தொடரும் காணி அபகரிப்பு, அனுரவின் உண்மை முகம் அம்பலம், போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து பணிபுரியும் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு ஆப்பு, அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை.